நீங்கள் நல்லா இருக்குக்கான்னு சொல்லிட்டீங்க பாருங்க. இப்போ வந்து மஞ்சள் சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் வத்தல் அதையும் வச்சுக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. என்ன எல்லாமே காம்பு இந்த மிளகாய் உள்ள இந்த காம்பை எடுத்துடணும், அது தேவையில்லை. கழுதை இதுதான் தேவை. இந்த 3ஐயும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா இப்படி மாங்குன்னு அரைக்கணும். பார்த்துக்கிடுங்க. அரைச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு மிக்சி பிடிச்சிருக்குன்னா மிக்சியில் அரைச்சிக்கங்கக்கா. என்ன எனக்கு அம்மி என்னமோ பழகிட்டு பார்த்துக்கங்க. ஒரு 4 வருஷமாக அம்மியில் தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு அரைப்பேன். அதுக்காக நம்மளால் நிறையாலாம் அரைக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை செய்யுங்க, இல்லைன்னா போங்க. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், சரிங்களா? பிடிக்கும் உங்களுக்கு மசாலா, நான் சொல்லித்தரேன் மசாலா. அப்புறம் ஆட்டு வரல அரைக்கிற மாவு இதான் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும், சரியா? சப்போர்ட் பண்ணலன்னா எனக்கு போட்டு பிரயோஜனமே இல்லை. இது வரைக்கும் போட்ட வீடியோவும் ஒன்றுமே எனக்கு வரல. உண்மையிலே தாங்க. என்ன செய்ய, நம்ம அக்காங்களுக்காக செய்கிறேன், சரியா? இப்படியே மாங்குன்னு அரைச்சிட்டு மையாக வர்ற வரைக்கும் அரைக்கணும். கண்ணை மாதிரி உங்களுக்கு புரியுற அளவு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அரைச்சி நம்ம கொண்டு வரணும். இதை பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே அரைச்சிட்டே இருக்கணும். பார்த்துக்கிடுக்கு அரைச்ச பிறகு சொல்கிறேன். அக்கா இங்கே பாருங்க, அரைச்சிட்டேன். வத்தல், பூண்டு, இஞ்சி, கல்லுப்பு, அப்புறம் வேற என்ன சொன்னேன், மஞ்சள் இவ்வளவு அரைச்சி வத்தலை வந்து நல்லா வெந்நீரை ஊற வைங்க, இல்லைன்னா தண்ணியில், சரிங்களா? ஊற வச்சா தான் இது ஈஸியாக அரைக்க முடியும். நல்ல இந்த கண்ணுக்கு மை மாதிரி நல்ல மையாக வரும், சரிங்களா? நீங்கள் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மீன் வறுவல் செய்கிறோம் பார்த்தீங்களா? வஞ்சர மீன், அந்த மீன், இந்த மீன், அதுக்கெல்லாம் தடவி நல்லா எண்ணெயை விட்டு பொரிச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சரியா? கூட கொஞ்சம் எந்த மசாலாவது இருந்தால் சேர்த்து அப்படி செஞ்சு கொடுங்க. எம்மா நீங்கள் இப்படிலாம் வேலை பார்ப்பியா எனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் உங்களை புகழ் வாங்கக்கா. அதனால் இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்க. மிக்சியிலையாவது அரைச்சி போட்டு செய்யுங்க, சரிங்களா? நான் அரைச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் வைக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. எங்கே வைக்க முடியும் சொல்லுங்க? அதனால் நாளைக்கு தான் புதன்கிழமை வச்சு கொடுப்பேன். ஏன்னா இந்த மசாலா கெட்டு போகாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், சரிங்களா? எங்கள் அக்காவுக்காக செய்கிறேன். எனக்கெலாம் ஒன்றும் வரலைக்கா. இப்படி செய்கிறோம் பற்றிக்கிட்ட உங்களுக்கு சொல்கிறேன்ல, எனக்கெல்லாம் ஒன்றுமே வரலை. எங்கள் கம்பெனியில் இருந்து, யூடியூப் கம்பெனியில் இருந்து நம்ம அக்காவுக்காக சொல்கிறோமே, ஒரு சின்ன டிப்ஸுக்காக அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறேன்.